ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் தான் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம மேக்னட்டிசம் அப்படின்னாலே நம்ம வந்து மேக்னெட் அதை பற்றி படிக்கிறோன்னு நமக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நம்ம இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு எர்த் இருக்குது. எர்த்து சுற்றி என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. எப்பயுமே எர்த்து வந்து ஒரு ஆக்சிஸை ரொட்டேஷனாக வச்சு ரொட்டேட் பண்ணும். அது என்னது? ஜியாகிராஃபிக் நார்த் போல். அதாவது ரொட்டேஷன் ஆக்சிஸை ரொட்டேஷன் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் பர்பண்டிகுலராக வரைஞ்சோன்னா அதுதான் என்னது? ஜியாகிராஃபிக் மெரிடியன்னு சொல்லுவோம். என்னது சொல்லுவோம்? ஜியாகிராஃபிக் மெரிடியன். இந்த லைனுக்கு பேர் வந்து, இந்த ப்ளூ கலர் லைனுக்கு பேர் ஜியாகிராஃபிக் மெரிடியன் அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த லைனுக்கு ஈக்குவேட்டராக ஒரு லைன் வந்தால் அது ஜியாகிராஃபிக் ஈக்குவேட்டர். அதாவது இந்த ப்ளூ கலர் லைனுக்கு இப்போ ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்தால் அது ஜியாகிராஃபிக் ஈக்குவேட்டர். அதே மாதிரி இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஜியாகிராஃபிக் நார்த் போல்லேருந்து கிடையாது, ஜியாகிராஃபிக் மெரிடியனில் கிடையாது. மேக்னெட்டிக் மெரிடியன், இந்த கிரே கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிற இடம். சரிங்களா? அங்கே தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஜியாகிராஃபிக் நார்த் போலில் வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை எப்பயுமே வந்து நார்த்தில் எமர்ஜ் ஆகி சவுத்தில் முடியும். அதே மாதிரி இன்சைட் த எர்த் வந்து நம்ம ஒரு பார் மேக்னெட்டாக கன்சிடர் பண்ணோன்னா நார்த்துலேருந்து எமர்ஜ் ஆகி சவுத்தில் முடியும். சரிங்களா? அப்போ அவுட் சைடை கன்சிடர் பண்ணும்போது மேலே நார்த்து, கீழே சவுத்து. அது எப்படி எடுப்போம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு காம்பஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு நீடில் இருக்குது. அப்பர் நீடில் எப்பவுமே நார்த்து, கீழே சவுத், அப்படி தான் நம்ம ஐடியாவில் திங்க் பண்ணுறது. சரிங்களா? இப்போ நார்த் ஆஃப் த மேக்னெட், இது ஒரு மேக்னெட்டு. நார்த் ஆஃப் த மேக்னெட் எதை அட்ராக்ட் பண்ணோம்? சவுத் அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ சவுத் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அப்போ இது வந்து நார்த்துன்னு அர்த்தம். அப்போ இது நம்ம எடுக்கிறது எப்பயுமே, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இது ஜியாகிராஃபிக் நார்த் போல்னு சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி இங்கே இந்த சவுத் போல் எதை அட்ராக்ட் பண்ணுதுன்னா பார் மேக்னெட்டோட நார்த், அதாவது எர்த்தூரில் இருக்கிற இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போலை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இது நார்த் மேக்னெட்டிக், அதாவது நார்த் மேக்னெட்டிக் போல்னு சொல்லுவோம். அதை தான். சரிங்களா? அதாவது இந்த மேக்னெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னது போல் வந்து சேஞ்ச் ஆகிடுது. புரியுதுங்களா? அப்போ வெளியில் சொல்லும்போது அது நார்த்து, இல்லை உள்ளே சொல்லும்போது அது சவுத். ஓகேவா? இப்போ ட்ரூ நார்த் போல் அப்படின்னா என்னதுன்னா இந்த ஜியாகிராஃபிக் மெரிடியன். அப்படி தான் ட்ரூ நார்த் போல்னா என்னது? இந்த ஜியாகிராஃபிக் மெரிடியன். எப்பயுமே நார்த் எங்கே வருவோம்? ஜியாகிராஃபிக் மெரிடியனில் தான் வருவோம். சவுத் எங்கே வருவோம்? ஜியாகிராஃபிக் மெரிடியன் கீழே ஜியாகிராஃபிக் சவுத் போலில் வரையும். ஏன்னா இங்கே ஜியாகிராஃபிக் சவுத் போல், ஜியாகிராஃபிக்கு நார்த் போல்னு இருக்குது. சரியா? அப்போ நம்ம ஏன் சார் இதை மாற்றி வரைகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது மேக்னெட் என்னது? இது என்ன போல்? அதனால தான் இது மேக்னெட்டிக் சவுத் போல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது நார்த் போல் வந்து சவுத் போல் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இது மேக்னெட்டிக் சவுத் போல், இது மேக்னெட்டிக்கு நார்த் போல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்டை வந்து நமக்கு, நான் இங்கே என்ன வரைஞ்சிருக்கேன்னா ஒரு ஜியாகிராஃபிக் மெரிடியன், ஒரு மேக்னெட்டிக் மெரிடியன் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். ஹரிசாண்டல் அதாவது மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரும் ஜியாகிராஃபிக் ஈக்குவேட்டரும் வரைஞ்சிருக்கேன். இப்போது த ஆங்கிள் பிட்வீன் த ஜியாகிராஃபிக் மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் தான் என்னதுன்னா இங்கே டிக்ளைனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டிக்ளைனேஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுக்கு இருக்கிற ஆங்கிள் தீட்டா வந்து கீழே வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. மேலே போக போக தீட்டா வேல்யூ என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படி? இங்கே ஏன் இது மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இது தானே ட்ரூ நார்த் போல், ஜியாகிராஃபிக் நார்த் போல். இது ஜியாகிராஃபிக் சவுத் போல், இது மேக்னெட்டிக் மெரிடியன். சரிங்களா? இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட காம்பஸ் கொடுத்து நான் ஒரு நார்த்து போல் வாடான்னு சொன்னால் அவன் எங்கே போயிடுவான்னா காம்பஸ் அப்படியே தேடி மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு போயிடுவான், ஜியாகிராஃபிக் மெரிடியனுக்கு வர்றதுக்கு. அப்போ என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான்னா என் ஃப்ரெண்டுக்கும் நான் போக வேண்டிய இந்த நார்த் போலுக்கும் ஒரு ஆங்கிள் வரைஞ்சேன்னா இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா இந்த தீட்டா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அந்த
லேட்டிடியூடு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா, லேட்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக இந்த டிக்ளைனேஷன் ஆங்கிளும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லேட்டிடியூட் இன்க்ரீசஸ், டிக்ளைனேஷன் இன்க்ரீசஸ். சரிங்களா? இப்போ அடுத்து இன்க்ளைனேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். பட் புக்கில் இருக்கிற டயக்ராமு எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகலை. சரி, உங்களுக்கு நான் வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம சவுத், அதாவது மேக்னெட்டிக் சவுத் போல், இது மேக்னெட்டிக் நார்த் போல். சரிங்களா? இதே மாதிரி இது நம்ம ஜாகிரபிக் நார்த் போல், இது ஜாகிரபிக்கு சவுத் போல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெட் லைன், அதாவது இந்த பர்பண்டிகுலராக ஒரு ரெட் லைன் சின்னதாக வரைஞ்சிருக்குன்னா அது எதுக்கு நார்மலாக இருக்குது? எர்த்துக்கு நார்மலாக இருக்குது. பாருங்கள், இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல், இந்த சர்ஃபேஸுக்கு இது நார்மல். 2 போல்ஸுக்கு வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து நார்மலாக வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் நார்மலாக வரைஞ்சிருக்கேன். எர்த்து, அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து நார்த்துலேருந்து தான் சவுத்தில் எமர்ஜ் ஆகும். நார்த்தில் எமர்ஜ் ஆகி சவுத்தில் எண்ட் ஆகும். சரியா? இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம இங்கே காம்பஸ் வைக்கிறோம். அதாவது இது ஒரு காம்பஸ்ன்னு வைக்கல. இந்த காம்பஸ் வந்து இந்த ரெட் கலர் போட்டிருக்கிறது வந்து ரெட் கலர் லைன் வந்து நார்மல். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து என்னதுன்னா காம்பஸோட டைரக்ஷன். பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து எங்கே இருக்கேன்னா நார்த் போலில் இருக்கேன்னு நினச்சிங்களேன். அதாவது சாரி, நார்த் போல்ன்ற பாருங்க, மேக்னெட்டிக் சவுத் போலில் இருக்கேன். அதாவது இதுதான் மேக்னெட்டிக் சவுத் போல். அங்கே இருக்கேன்னா என்னோட காம்பஸ் நீடில் எப்படி இருக்கும்? மேலே நார்த்து காமிக்கும், கீழே சவுத்து காமிக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இது சவுத் போல் தானே, சவுத்து மேக்னெட்டிக் சவுத் போல். அப்போ நார்த் போல் வந்து சவுத் போல் அட்ராக்ட் பண்ணும். சரியா? அடுத்து அப்படியே கீழே வந்தோன்னா இதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது இந்த சர்ஃபேஸ்க்கு. அப்போது இது நார்த் போல். அப்போ நார்த் போல் எது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது சவுத் போலாக இருக்கும், இது நார்த் போலாக இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து மேக்னெட் என்னவாக தான் இருக்குது, நமக்கு சவுத்து டு நார்த்து தான் இருக்கும். இது சவுத்து, இது நார்த்து. அப்போ நார்த்தை சவுத் போல் அட்ராக்ட் பண்ணோம். அதாவது இந்த ப்ளூ நீடில் என்ன சொல்லியிருக்கேன், காம்பஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது காம்பஸ் வந்து காம்பஸோட சவுத் போல் வந்து நார்த் போல் அட்ராக்ட் பண்ணோம், நார்த் போல் வந்து சவுத் போலை அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? இது அப்படியே நம்ம போல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ என்ன இன்க்ளைனேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து வெர்டிக்கலில் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அதாவது வெர்டிக்கல் அந்த போல்ஸில் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. ஈக்குவேட்டரில் பாருங்களேன், மேக்னெட்டிக் லைன்ஸ் அந்த சர்ஃபேஸும் நார்மல் ஆஃப் த சர்ஃபேஸ், அதாவது எர்த் ஹரிசாண்டல் லைனும் நம்மளோட காம்பஸ் நீடிலும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. அப்போது இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னதுன்னா, 0 டிகிரி. இவங்க கிரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னதுன்னா 90 டிகிரி. சரிங்களா? அப்போ நான் இந்த ப்ளூ கலர் லைன் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், அதாவது சாரி, இந்த ரெட் கலர் லைன் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சின்னதா. அது வந்து என்ன பேர்னா, அதோட பேர் தான் என்னதுன்னா ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஹரிசாண்டல் காம்பனன்ட்னு அர்த்தம். சரிங்களா? ஹரிசாண்டல் காம்பனன்ட். சரிங்களா? ஹரிசாண்டல்னாலே நம்ம என்ன எடுப்போம், காஸ் தீட்டான்னு எடுப்போம். வெர்டிக்கல் காம்பனன்ட்னா என்ன எடுப்போம், சைன் தீட்டான்னு இருப்போம். அப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து சைன் தீட்டா. இப்போ வெர்டிக்கல் காம்பனன்ட் தான் இங்கே வெர்டிக்கலாக இருக்குது. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சேருது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து போல்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் அந்த நார்மல் ஆஃப் த சர்ஃபேஸும் வந்து எப்படி இதுவாக இருக்குன்னா 90 டிகிரி கிரியேட் பண்ணுது. அப்போ நார்மல் ஆஃப் த சர்ஃபேஸ்னால் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து என்னது 90 டிகிரி கிரியேட் பண்ணுது. ஆனால் இங்கே பாருங்களேன் 0 டிகிரி கிரியேட் பண்ணுது. அப்போது ஈக்குவேட்டரில் வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் தான் மேக்ஸிமம். சரிங்களா? அதே மாதிரி போல்ஸில் வந்து வெர்டிகல் காம்பனன்ட் தான் மேக்ஸிமம். அப்போ பிவி சைன் தீட்டானா சைன் 90 வந்து 1 ஆகிடுது. அப்போ இங்கே பிவி தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, இங்கே பிஹெச் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, புரியுதா? இது எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க, இன்னும் நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து நீங்கள் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா?
மேக்னெட்டிக், அதாவது நம்ம அதுக்கு போனதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டுன்னு. இங்கே அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் அங்கே +ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருந்தது, புரியுதுங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ்னு இருந்தது. ஆனால் இங்கே நார்த் போல் சவுத் போலும் தான் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இல்லை. அப்போது நம்ம நார்த் போலில் எமர்ஜ் ஆகி எங்கே முடியுது? சவுத் போலில் முடியுது. எங்கே? அவுட் சைட் த மேக்னெட். இன்சைட் த மேக்னெட் சவுத் போல் டு நார்த் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ டைபோல் மொமெண்ட் அப்படின்னா என்ன? எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா, நான் மாற்றி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். டைபோல் மொமெண்ட் எங்கேருந்து எங்கே போவோம்? சவுத் டு நார்த்து தான் எப்பயுமே போகும். மேக்னெட் டைபோல் மொமெண்ட் வந்து சவுத்து டு நார்த்து, சரிங்களா? சவுத்து டு நார்த். அப்போ இதோட டைபோல் டிஸ்டன்ஸ் என்னதுன்னா, ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2L. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போல்ஸ், அதுதான் என்னது? 2L. இந்த போல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். அங்கே வந்து மேக்னிடியூட் சார்ஜ்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்னது? போல் ஸ்ட்ரென்த்து, என்னது? QM. இதுக்கும் என்னது? QM. போத் த மேக்னெட், அதாவது மேக்னெட்டோட 2 எண்டோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். நார்த் போல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, சவுத் போல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது. 2 போலோட ஸ்ட்ரென்த்தும் வந்து சேமாக இருக்கும். அப்போ தான் ஈக்குவலான ஒரு அட்ராக்ஷன் வந்து இல்லைன்னா ரிப்பல்ஷன் வந்து கிடைக்கும். இப்போ டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா என்னதுன்னா, PM வெக்டர் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த் இன்டூ டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்னது? இங்கே நம்ம 2L. அப்போ போல் ஸ்ட்ரென்த் என்னது? QM. அதோட டிஸ்டன்ஸு 2L. இப்போ 2L QMக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? PM வெக்டரை அப்ளை பண்ணலாம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் தான் என்னது? P வெக்டர். அதே மாதிரி டைரக்ஷன் எப்பயுமே எங்கேருந்து எது வரையும் தான் இருக்கணும்? எங்கேருந்து எங்கே இருக்கணும்? சவுத் டு நார்த்தாக தான் இருக்கணும், சரிங்களா? அடுத்து இதோட யூனிட் வந்து AM². இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டில் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த பார் மேக்னெட் ஆஃப் அ யூனிட் போல் ஸ்ட்ரென்த். அதாவது இந்த ஒரு போல்ஸில் வந்து என்ன ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதுதான் என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன? அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது, சரியா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, B வெக்டர் ஈக்குவல் டு F வெக்டர் பை QM. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, எலக்ட்ரிக் ஃபோர்ஸில் நம்ம எழுதிப்போம், ஞாபகம் இருக்கா? F இஸ் ஈக்குவல் டு QE அப்படின்ட்டு டார்க்கில் எழுதியிருப்போம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா. இங்கேயும் அதே மாதிரி தான். ஈக்கு பதிலாக B சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். F இருக்குது, Q சார்ஜுக்கு பதிலாக போல் ஸ்ட்ரென்த் இருக்குது, சரிங்களா? அப்போது F இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? அதை F இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். எனக்கு F தான் வேணும். அப்போ என்ன வேணும்னா F வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டாரு டாட்டு QM இப்படியும் எழுதலாம். ஏன்னா என்னது? F இஸ் ஈக்குவல் டு QEன்னு போட்டிருந்தேன், இங்கே QM B வெக்டார்னு போட போகிறேன், அவ்வளோதான், வேறு டிஃப்ரென்ஸே கிடையாது. அங்கே என்ன படித்தோமோ அதை அப்படியே இங்கே வந்து மாற்றி எழுத போகிறோம், சரிங்களா? இதோட யூனிட் என்னதுன்னா நியூட்டன் ஏரியா இன்வர்ஸு மீட்டர் இன்வர்ஸ். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி. ஏன்னா இது நிறைய பேரில் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. என் கூட வேலை செய்கிறவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா இன்க்ளைனேஷன் டிக்ளைனேஷன் அப்படின்றது நம்ம, ஏன்னா நம்ம புக்கில் வந்து கிளியரான கான்செப்ட் எனக்கு தெரியல அதில். ஏன்னா அது ஒரு ரெப்ரசன்டேஷன் சரியாக வரலையா இல்லை எனக்கு தான் புரியலையான்னு தெரியல. பட் புரிஞ்சதுன்னா வேறு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். எதுனா தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.